तमिलनाडु की राजधानी चेन्नई में ग्रेटर चेन्नई कॉरपोरेशन ने अन्ना नगर में एक वातानुकूलित लाउंज बनाया है। इसे डिलीवरी कर्मचारियों को भीषण गर्मी से राहत देने के लिए बनाया गया है। लाउंज सीसीटीवी से लैस है। यहाँ शौचालय, पीने का पानी, मोबाइल चार्जिंग पॉइंट और मुफ्त वाईफाई जैसी सुविधाएं हैं। डिलीवरी कर्मचारी लंबे समय तक बाहर रहते हैं। अब उन्हें लाउंज में गर्मी और उमस से राहत मिल रही है। குளிர் ரூம் வந்து எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. எங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் அங்கங்கே சுற்றிட்டு வெயிலில் சுற்றிட்டு வரத்துக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சென்னை மாநகராட்சிக்கும் சிஎம் சாருக்கும் ரொம்ப நன்றி. இதுமாரி ஒரு 4 பிளேஸில் வச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாக்கா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல யூஸ்ஃபுல் தான். ஆக்சுவலி ஃபுட் ரெடிலாம் வரலன்னா ஒரு 1/2 hour கிட்ட வெளியே தான் உட்காந்து இருப்போம். ஸோ சம்மர் டைம்னாலே வெயில்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எங்களுக்குன்னு ஒரு ஹப் உருவாக்குனாலே உள்ள ஏசி, வாட்டர், பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது சென்னை மாநகராட்சி. डिलीवरी कर्मचारी पहले पेड़ों के नीचे या खुली जगहों पर रुकने के लिए मजबूर थे। वे कहते हैं कि ठंडे पानी और मुफ्त वाईफाई जैसी सुविधाओं के साथ ठंडे वातावरण से उन्हें काफी आराम मिल रहा है। உள்ளே போய் பார்த்தா ஏசிலாம் போட்டு நல்லா ஜில்லுன்னு தான் இருக்குது. வாட்டர்லாம் ஐஸ் வாட்டரு, எல்லா வாட்டருமே இருக்குது. ஃப்ரீ வைஃபை இருக்குது. ஃபஸ்ட்டுலாம் இப்போ வெயிலுக்கெலாம் ரொம்ப வெயில் ஆச்சுன்னா மரத்தடியிலையோ இல்லை எங்கன்னா போயிட்டு தான் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது போட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோ நான் ஆன்லைனில் ஆல்ரெடி பார்த்தேன். ஆனால் அது நம்ம அண்ணா நகருக்கு கொண்டு வருவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்கணும். எங்கள் மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே ரெஸ்ட்டு கிடைக்கணும். சென்னை மாநகராட்சிக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னால் வெயிலில் தான் உட்காந்துப்போம். இப்போ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக இங்கே வந்து தங்கிக்கிறோம். இது ஒரே இதுவாக இருக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்னும் 2-3 இருந்தால் நிறைய பேர் உட்காரலாம். பைக் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் வந்துட்டா. இன்னும் பக்கத்தில் 2-3 இருந்தால் எல்லோரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. பாதி பேர் வெளியே தான் இருக்காங்க, கொஞ்சம் பேர் தான் இங்கே உட்கார முடியுது. இதெல்லாம் வெளில போய் பாருங்கள், எல்லோரும் வெளில தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. இன்னும் 2-3 திறந்தா நல்லா இருக்கும். फिलहाल चेन्नई में ऐसा एक ही केंद्र है। इससे कर्मचारियों को काफी सहूलियत मिली है। वे ऐसे और केंद्र खोलने की मांग कर रहे हैं। चेन्नई के गिग इकोनॉमी कर्मचारियों के लिए ये कदम सार्थक साबित हो रहा है। इससे उन्हें अपने रोजमर्रा के काम में काफी मदद मिल रही है।